மதுரவாயல் அரசு பள்ளியில் மாணவனை மது அருந்த நண்பர்கள் வற்புறுத்தி தாக்குதலில் ஈடுபட்டதில் மாணவன் ஒருவர் காயமடைந்திருக்கிறார். தற்போது காயமடைந்த மாணவன் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அண்மை செய்தியின் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன். பரபரப்பை ஏற்படுத்திய இந்த விவகாரத்தினுடைய முழு பின்னணி என்ன? மாணவன் எந்த மாதிரி காயமடைஞ்சிருக்கிறாரு? இதில் ஈடுபட்ட மாணவர்கள் கைது பண்ணியிருக்காங்களா, இல்லை அவரிடம் விசாரணை நடத்தப்படுதா? விவரங்கள் என்ன? மதுரவாயில்ல அமைந்திருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியில 11ஆம் வகுப்பு மாணவர்கள் பயின்று வருகின்றனர். குறிப்பாக நேற்று பள்ளி வளாகத்திலேயே மாணவர்கள் சிலர், அதாவது 4க்கும் மேற்பட்ட சிலர், அந்த மாணவர்கள் அந்த பள்ளி வளாகத்திலேயே இருக்கக்கூடிய மறைவான இடத்திற்கு சென்று மது அருந்தி வந்துள்ளனர். அப்போது அங்கு இருக்கக்கூடிய அந்த சக மாணவர் ஒருவரிடம் இந்த மதுவை அருந்தும்படி அவர்கள் ஊற்ற முயன்றிருக்கிறார்கள். அதனை தடுக்க முயன்றதால அந்த மாணவர் மீது அவர்கள் இணைந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இதுல அந்த ஒரு மாணவர் காயமடைந்த நிலையில, இந்த காயமடைந்த மாணவர் ஆசிரியர்கள் மற்றும் அவரது பெற்றோரிடம் இது குறித்து தகவல் தெரிவித்ததால அவர்கள் உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக மதுரவாயல் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சக மாணவர்களுக்கு எப்படி இந்த மது கிடைத்தது, அவர்கள் எப்படி உள்ளே நுழைந்தனர் உள்ளிட்ட பல்வேறு கோணங்கள்ல இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அது மட்டுமின்றி பள்ளி வளாகத்திலேயே இவர்கள் மது அருந்தி இருப்பதாக அங்கு ஏதேனும் ஆசிரியர்கள் ஏதேனும் சோதனையில ஈடுபடவில்லையா, உள்ளே வரும்போதே மாணவர்களிடம் சோதனையில் ஈடுபடவில்லையா உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இதுல சந்தேகமாக இருப்பதால போலீசார் அந்த சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்த திட்டமிட்டிருக்கின்றனர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் CID சகுந்தலா வெள்ளிதோறும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.